ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்க சேவிங் தி டைகர்ஸ் சீசன் 3 வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு காமெடி ஜானர் வெப்சீரிஸாக எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 7 எபிசோட் இருக்கு. ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இப்போ சீசன் 3 அதோட கண்டினியூஷனாக எடுத்திருக்காங்க. ராகுல், விக்ரம், கந்தரா ரவி இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்காரு, ஒருத்தர் ரைட்டராக இருக்காரு சினிமாவில், இன்னொருத்தர் பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. இவங்க 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில, அதாவது கல்யாண வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கு. அத மேலோகத்துல இருந்து இந்திரன் பாக்குறாரு. இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்திரன் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. அது என்ன, அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, இவங்க அந்த உலகத்துல போய் என்ன பண்றாங்க, கடைசியில எந்த உலகம் உண்மையாலே சந்தோஷமான உலகம் அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸ் மூலியமா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா காமெடி போர்ஷன்ஸ் தான். அதாவது சீசன் 1 சீசன் 2 காமெடி தான் மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த எபிசோட்லயும் பாத்தீங்கன்னா காமெடி ஒவ்வொரு எபிசோட்லயுமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் இருக்க பிரச்சனைகள் அதையும் காமெடி கலந்து சூப்பரா சொல்லியிருக்க விஷயங்களா சூப்பராகவே. வெண்ணிலா கிஷோர் இந்திரனா நடிச்சிருக்காரு. அவர் வர போர்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க இதை ஃபுல்லாவே ஃபேமிலி என்டர்டெய்னிங்கா எடுத்திருக்கிறது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டாவே இருந்தது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே. இந்த வெப் சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ் நமக்கு நம்புற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஓவரா எடுத்த மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம காமெடியை மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் எமோஷனலையும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்க தான் செய்யுது. ஏன் ப்ரெடிக்டபிள் அதிகமாக இருக்கவும் தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட ரேட்டிங் எடுத்தீங்கன்னா 10க்கு 6.5 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட்ல இல்லை, ஒரு சில இடங்களில் டபுள் மீனிங் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தளவு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.